அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, நவம்பர் 8ஆம் தேதியுடன் உங்களது எல்லா விதமான சங்கடங்களும் தீரப்போகுது. அற்புதமான சனிக்கிழமை வரும் சங்கடகர சதுர்த்தி நன்னாளில் ஒரு அருமையான தீப வழிபாடு உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். எவர் ஒருவர் இந்த வழிபாட்டை செய்கின்றாரோ, விரதம் இருந்தும் வழிபாடு செய்யலாம், விரதம் இல்லாமல் வழிபாடு மட்டும் செய்கிறதா இருந்தால் கூட செய்யலாம். நிச்சயமாக அத்துணை பேருக்கும் விநாயகப் பெருமானின் பரிபூர்ணமான அருளால் எல்லா விதமான சங்கடங்களும் துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்வு ஏற்படும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எளிமையான பூஜை தான். 8/11/2025 அன்னைக்கு இதை செய்யணும். பூஜையை பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு. 2026ஆம் ஆண்டு பிறக்க போகுது. ஒவ்வொரு ஆண்டும் நாம் தினம் ஒரு மந்திரம் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்குவோம். அந்த குழு ஒரு வருஷம் செயல்படும். அந்த குழுவில் தினமும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள், அன்றைய ராசி பலன் மற்றும் ஒவ்வொரு நாளும் எந்த தெய்வத்தை வணங்கணும், என்ன நெய்வேத்தி வைக்கணும், இரவு தூங்கும் போது என்ன மந்திரம் சொல்லணும், எல்லாமே வருடம் முழுவதும் வழிகாட்டுவோம். 2026ஆம் ஆண்டு குழுவில் சேரக்கூடியவங்களுக்கு 9 தனதா யட்சினி பூஜைகள் சொல்லித்தர போகிறேன். வருடத்தில் 9 நாள் மட்டும் அந்த பூஜை செய்யணும். அற்புதமான அதிரகசிய பூஜை. இந்த தினமொரு மந்திரம் குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது. டிஸ்பிளேல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தினமொரு மந்திரம் குழுன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அடுத்த ஆண்டு தொடங்கக்கூடிய குழுவின் பதிவு விவரங்கள் தருகின்றேன். 8/11/2025 அன்னைக்கு இந்த பூஜை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் தீபமேற்றி நீங்கள் முதலில் விநாயகப் பெருமானை வணங்குங்கள். இந்த நாளுக்கு என்ன ஒரு சிறப்பு? சங்கடகர சதுர்த்தி நாள். ஒவ்வொரு மாதமும் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியை தான் சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம். அதுவும் சனிக்கிழமை இந்த சங்கடகர சதுர்த்தி வருது அப்படின்னா ரொம்ப விசேஷமானது. உங்களது சங்கடங்கள் தீர்வதோடு மட்டுமல்லாமல் சனி கிரகத்தினுடைய தோஷங்கள், அது எந்த சனியாக இருந்தாலும் சரி, கண்டச்சனியாக இருந்தாலும் சரி, பாதச்சனியாக இருந்தாலும் சரி, மங்குச்சனியாக இருந்தாலும் சரி, பொங்குச்சனியாக இருந்தாலும் சரி, விரயச்சனியாக இருந்தாலும் சரி, எந்த சனி தோஷமும் உங்களை எந்த பாதிப்பும் செய்யாது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பூஜை. இந்த பூஜையை விரதம் இருந்து செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விரதத்தை தொடங்கி மாலை வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சந்திரனை பார்த்துட்டு தான் விரதத்தை முடிக்கணும். சரிங்களா? இல்லை சாமி, எங்களால் விரதம்லாம் இருக்க முடியாது, வழிபாடு மட்டும் பண்ணுறோன்னா திவ்யமாக பண்ணுங்க. வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரம் சொல்லுகின்றேன், குறித்துக் கொள்ளுங்கள். அன்று மதியம் 12:32க்கு தான் சதுர்த்தி திதி தொடங்குது. எனவே இந்த வழிபாட்டை மாலை நீங்கள் செய்ய வேண்டும். விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விரதத்தை தொடங்கிடுங்க. ஒன்றும் தவறு கிடையாது. சரிங்களா? மாலை 5:30 மணிக்கு மேலே இரவு 10:30 மணிக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம். உங்கள் வீட்டில் வெள்ளருக்கு விநாயகர் அல்லது விநாயகர் சிலை அல்லது பிள்ளையார் சங்கு அல்லது விநாயகர் படம் எது இருந்தாலும் சரி, அதற்கு அருகம்புல் மாலை சாற்றி இந்த வழிபாடு பண்ணணும். அவ்வாறு அருகம்புல் மாலை சாற்றி 9 தீபங்கள் வடக்கு திசை நோக்கி ஒரே நேர்கோட்டில் எரிகிற மாதிரி 9 தீபங்கள், 9 விளக்குகள் வைத்து 9 தீபங்கள். இந்த 9 தீபமும் ஏற்றுவதற்கு நமது மந்திர சக்தி வாய்ந்த ஆனந்த ஒளி தீப எண்ணெயை பயன்படுத்துங்க, அல்லது நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கோங்க. நான் ஏன் மந்திர சக்தி தீப எண்ணெயை ஒவ்வொரு ஆடியோலையும் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தீப எண்ணெய் அடியனே நேரடியாக தயார் செய்கின்றேன். நெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் மற்றும் 9 மூலிகைகளின் சங்கமம். இப்போ கார்த்திகை தீபம் வரப்போகுது இல்லைங்களா? இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த தீப எண்ணெய்க்கு அற்புதமான ஆஃபர் கொடுத்துருக்கேன். டிஸ்பிளேல பாருங்க, அதனுடைய விளக்கங்கள் கொடுத்துருக்கேன். சரிங்களா? தேவைப்படுவோர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிக்கோங்க. 9 தீபங்கள் ஏற்றி விநாயகப் பெருமானுக்கு சுண்டல் அல்லது கொழுக்கட்டை அல்லது பாயாசம் நெய்வேத்தியமாக வைத்து நான் சொல்லும் இந்த மந்திரத்தை 111 முறை சொல்ல வேண்டும். ஓம் கம் கணபதையே நமக, ஓம் கம் கணபதையே நமக, ஓம் கம் கணபதையே நமக அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்லுங்க. கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி அமர்ந்து அவ்வாறு மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு விநாயகப் பெருமானுக்கு தூபதீபம் காட்டுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வத்துக்கும் தூபதீபம் காட்டுங்க. வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்கள். நல்லதே உங்களுக்கு நடக்கும். அவ்வாறு தூபதீபம் காட்டிட்டு சந்திர தரிசனத்தை பார்த்துவிட்டு உங்கள் சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள்.
ரொம்ப அற்புதமான வழிபாடு. அனைவரும் செய்து பயன்பெறுகள். ஒருவேளை மாதவிலக்கு தொந்தரவு அல்லது வேறு ஏதேனும் காரணத்தினால உங்களால் இந்த வழிபாட்டை செய்ய முடியலனா 8ஆம் தேதி 9 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. நிச்சயம் சொல்கிறேன், விநாயகப் பெருமானுடைய அருள் அப்படியே கிடைக்கும். இந்த பூஜை செய்த பலனும் அப்படியே கிடைக்கும். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க. உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழிபாட்டையும் பார்த்து தந்து கொண்டிருக்கின்றேன் எளிமையான வகையில். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு தகவல், உலகத்திலேயே முதல் முறையாக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை பராசக்தி உரையும் ஸ்ரீ சக்கரத்தின் பரிபூர்ணமான சக்தியை நீங்கள் பெற எளிமையான தமிழில் தெளிவான நடையில் வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து டிசம்பர் 4ஆம் தேதி முதல் ஆடியோ மெசேஜ் மூலமாக ஒரு வகுப்பு நடத்த போகிறேன். ஸ்ரீசக்கர உபாசனை வகுப்பு. எல்லோரும் இந்த வகுப்பில் சேரலாம். எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஸ்ரீசக்கரத்தின் சக்தியை நீங்கள் புரிந்து கொண்டால், தெரிந்து கொண்டால், பெற்றுவிட்டால் உங்களை வெல்ல யாராலும் முடியாது. தெளிவான தமிழ் மூலமந்திரம் சொல்லித்தர போகிறேன். பதிவு செய்ய டிஸ்பிளேல இருந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு ஸ்ரீசக்கரம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.